Hey guys, இன்னைக்கு வீடியோல CMF Phone 2 Pro இந்த ஃபோனை வந்து ஒரு 25 டேஸ்க்கு மேல நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதோட ரிவ்யூஸ் வித் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோ மேபி கொஞ்சம் அதிகமான லென்த்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதுல வீடியோ சாப்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்க கிளிக் பண்ணி ஒரு 10 ப்ரோஸ் கிட்ட இருக்கு அண்ட் கான்ஸ் வந்து 10க்கு மேற்பட்டு இருக்கு. அது என்னென்ன கான்ஸ்ன்றது நேம்ஸ் இருக்கும். நீங்க அந்த சாப்டர்ல கிளிக் பண்ணி கூட நீங்க டைரக்டா அந்த ஒரு பார்ட்டை மட்டும் நீங்க பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் வீடியோவை. அண்ட் அதுக்கு முடிச்சுட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல, புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோ வந்து இதோட டிஸ்ப்ளே சொல்வேன், நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிஸ்ப்ளே. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இண்டஸ்ட்ரி பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. ஸோ AMOLED பேனல், Full HD+, 120 Hz டைனாமிக் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு, HDR10+ சப்போர்ட், யூடியூப் வீடியோ கண்டென்ட்லாம் வந்து கிடைக்கும். பட் யூடியூப்ல வீடியோ கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, அது ஏன்னு தெரியல. நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ்ல HDR சப்போர்ட் கிடையாது. பட் இதுல ஒயிட் ஒயின் L1 அந்த செக்யூரிட்டி கீ வந்து இருக்கு. மற்றபடி HDR வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அப்ப சன் வந்து அப்படியே ஃபேஸ்ல பட்டு அந்த க்ளோவான எஃபெக்ட் அண்ட் பிளஸ் இதுல 3000 nits ஆஃப் பிரைட்னஸ் இருக்கனால நல்ல ஹை பிரைட்னஸ்ல HDR வீடியோ பார்க்கும்போது இன்னுமே அந்த ஒரு க்ளோவிங்கான ஒரு கோல்டன் எஃபெக்ட்ஸ் அண்ட் மற்ற கலர்ஸும் வந்து ரொம்பவே வைப்ரண்டா வந்து சூப்பரா வந்து இருக்கும். இந்த டிஸ்பிளேல ஒரு விஷயம் நான் மிஸ் பண்றது என்னன்னா, ஸோ அந்த ஒரு டீப்பஸ்ட் பிளாக் அண்ட் பியூர் ஒயிட்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ கான்ட்ராஸ்ட் படி இது கொஞ்சம் நல்ல கான்ட்ராஸ்ட் இருக்கு, ஆனால் வெரி ஹை கான்ட்ராஸ்ட் டிஸ்பிளே கிடையாது. ஒரு டைனாமிக் ரேஞ்ச் சீன்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த டார்க்கஸ்ட் ஏரியா இன்னுமே கொஞ்சம் மோர் டார்க்னஸ் இருந்தது தான் நல்லா இருந்திருக்கும். அண்ட் அதே மாதிரி ஒயிட்ஸ் வந்து ஒரு வார்மர் ஒயிட்டா இருக்கு அண்ட் ப்ளூஸ் வர இடத்துலாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த டிஸ்பிளேல. ஏன்னா இது வந்து கொஞ்சம் நீங்க ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் டிஸ்பிளேக்கும் இந்த டிஸ்பிளேக்கும் இந்த மாதிரி சில டிஃபரன்ஸ் தான் இருக்கு. பட் பட்ஜெட் பிரைஸ் அப்படின்றதுனால நீங்க அதை வேணா நீங்க விட்டுக்கலாம், அது ஒரு பெரிய கான்சோ சொல்ல முடியாது. பட் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றது சொல்றேன் டிஸ்பிளேல. மற்றபடி வியூபிலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்கும். நீங்க வெயில்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணும்போது கூட 3000 nits ஆஃப் பிரைட்னஸ் இருக்கனால நீங்க எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து ரொம்ப ஈஸியாவே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். டிஸ்பிளே வைஸ் ரொம்பவே சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அண்ட் டச் சாம்பிளிங் ரேட் 1000 Hz கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஒரு இன்டென்ஸான கேம் பிளே பண்ணும்போது நல்லா தான் இருக்கு. ஒரு செஷன் கேம் பிளேலயும் 1 or 2 டைம்ஸ் மட்டும் டச் மிஸ் ஆயிடும். ஸோ ஒரு சில இடத்துல நம்ம பிரஸ் பண்றோம் போது அது ஆக்ஷனா வந்து நடக்காது. ஸோ அது மட்டும் தான் நார்மல் யூசேஜ்ல எப்பவுமே ப்ராப்ளம் கிடையாது. அப்படின்னு நீங்க சரியா சில்லுன்னு யூஸ் பண்ணிட்டே வந்துருக்கலாம். அண்ட் அடுத்து இதோட பெஸ்ட் ப்ரோஸ் பாத்தீங்கன்னா இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ இதுல நத்திங் OS 3.2 பேஸ்ட் ஆன் Android 15க்கு மேல அது ரன் ஆகுது. ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் லைக் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். ரொம்ப கிளீனான ஒரு UI, எந்த ஒரு ப்ளோட்வேர் ஆப்ஸும் வந்து கிடையாது. அண்ட் ரொம்பவே மினிமலிஸ்டிக்கா ஃபாஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். ஒரு ஆப்ஷனுமே இப்போ செட்டிங்ஸ் போறீங்க அப்படின்னா ஸோ டக்குன்னு போகும். ஸோ செட்டிங்ஸ்ல இருந்து வேற ஆப்ஷன்ஸ் போகும்போது ஸோ டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து மூவ் பண்ணிட்டே வந்து இருக்கலாம். அண்ட் எந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்தாலும் உடனுக்குடன் வந்து நடக்கும். எப்பவுமே வந்து அந்த லேக் ஆகுறது அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. அண்ட் நான் OnePlus Realme ஃபோன்ஸ் தான் வந்து டெய்லி எப்பவுமே வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ Realme OnePlusலாம் என்னன்னா நிறைய கஸ்டமைசேஷன் வந்து இருக்கும், ஃபீச்சர்ஸ் நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பார்க்கும்போது ஒரு 10 ஃபீச்சர்ஸ் கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா CMFல வந்து கிடையாது. மேபி அது போற போக்குல ஃபியூச்சர் ஃபோன்ஸ்ல வந்து வரும். பட் இதுல வந்து ஆல்ரெடி எல்லா தேவையான ஃபீச்சர்ஸ் வந்து மோஸ்ட்லி இருக்கு. நம்ம ஃபீச்சர்ஸ்க்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் அடுத்த ப்ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் இதுல எந்த ஒரு இஷ்யூஸும் வந்து கிடையாதுங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பர் குட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதை நான் வந்து ஃபுல் ஸ்டோரேஜ்ல தான் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் யூஸ் பண்றது 256 GB வேரியன்ட். இதுல 254 GB மெமரி வந்து ஃபுல் பண்ணியாச்சு. இன்னும் 2 GB தான் வந்து ஃப்ரீயா இருக்கு. ஏன்னா மேக்ஸிமம் ஸ்டோரேஜ்ல யூஸ் பண்ணும்போது ஃபோன் எப்படி தாக்கு பிடிக்குது அப்படின்னு பார்க்கலாம். பட் எந்த ஒரு சிச்சுவேஷன்ல எனக்கு லேக் அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. கேமரா ஆப் மட்டும் ஸ்லைட் கொஞ்சம் டிலே இருக்கும். அந்த ஸ்லைட் டிலேல அது டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. அண்ட் மற்ற ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு டக்குன்னு உடனுக்குடன் ஓப்பன் ஆகுது. ஆப்ஷன்ஸ் போறது எல்லாமே உடனுக்குடன் நடக்கும். அண்ட் பெஞ்ச் மார்க்கிங் டெஸ்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் ஸ்டோரேஜ்ல இருந்து செக் பண்ணும்போது AnTuTu ஸ்கோர் வந்து 6,52,984 வந்தது. பிராண்ட் வந்து 7 lakh plus சொல்லிருப்பாங்க. பட் 652 தான் வந்து இருக்கு. AnTuTuல வந்து ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் வந்து இருக்கு. அது ஒரு மத்தியான டைம்ல பண்ணேன். அந்த டெஸ்டிங் 45 minutes பட் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல. ஏன்னா பாதியிலே வந்து பேட்டரியோட டெம்பரேச்சர் 45 degrees Celsius வந்துச்சுன்னு கேன்சல் ஆயிடுச்சு. பட் ஒரு ஏசி போட்டுட்டு அண்ட் ஒரு சில்லான ரூம்ல பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. அண்ட் Geekbench ஸ்கோர் சிங்கிள் கோர் 997, மல்டி கோர் 2848. ஸோ இதெல்லாம் வந்து பெஞ்ச் மார்க்கிங்கான ஒரு ஸ்கோர்ஸ். அண்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஸோ இதுல உங்களுக்கு BGMI வந்து ப்ளே பண்ணும்போது 120 frames per second சொல்றாங்க. ஸ்டார்டிங்ல உங்களுக்கு 120 FPS கிடைக்கும். பட் ஆவரேஜா 90 to 110 FPS வந்து வரும். நான் மோஸ்ட்லி வந்து கேம் லாஃப்டோட கேங்ஸ்டர் வேகாஸ் கேம் ப்ளே பண்ணேன். ரொம்ப இன்டென்ஸா கேம் ப்ளே பண்ணும்போது லைக் 3 hours 4 hours அந்த மாதிரி ப்ளே பண்ணும்போது மட்டும் ஃப்ரேம்ஸ் வந்து டிராப் ஆகும். மற்றபடி 1 hour 2 hours பண்ணும்போது உங்களுக்கு BGMIல 90 to 110 அது ஆவரேஜா வந்து கிடைக்கும். அண்ட் PUBGல 90 FPS சொல்றாங்க. பட் PUBG நான் வந்து விளையாடல அந்த அளவுக்கு. அண்ட் மற்ற கேம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பேட்டில் பிரைம் அண்ட் ஷேடோ ஃபைட்டர்ஸ் அண்ட் இந்த மாதிரி கேம்ஸ்ல வந்து விளையாடணும். பேட்டில் பிரைம்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் அந்த ஒரு மேக்ஸிமம் கிராஃபிக்ஸ் வச்சு யூஸ் பண்ணும்போதும் கிராஃபிக்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் அதுலேயே 60 FPS தான் வருது. 2 கேம்ஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃப்ரேம் ரேட் அதிகமாக வருது. மீதி மற்ற
மற்ற கேம்ஸில் இப்போ பேட்டில் ப்ரைமில் கூட மேக்ஸிமம் கிராஃபிக்ஸ் இருக்குது, பட் அதில் ஃப்ரேம்ஸ் வந்து 60 எஃப்பிஎஸ்க்கு மேலே போகல, அதுலேயே வந்து 30, 40 அந்த மாதிரி எஃப்பிஎஸ் தான் வந்து கிடைக்குது. மொத்தத்தில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. எந்த இடத்துலையும் பெருசாக வந்து லேக் கிடையாது, நல்ல ஒரு ஃபாஸ்டரான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அண்ட் யூஐயும் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கனால இது வந்து நல்லா தான் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ரொம்ப இன்டென்ஸான கேமரா இருக்குன்னும் போது ஓரளவுக்கு வந்து இந்த CMF Phone 2 Pro வந்து தாக்கு பிடிக்கும். ஸோ கண்டினியூஸாக 3 hours 4 hours யூஸ் பண்ணுறீங்கன்னும் போது. அண்ட் அடுத்த ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டீசன்ட் குட் கேமரா இருக்கு. 2 50 மெகா பிக்சல் வருது. ஒரு 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா சாம்சங் சென்சார், இன்னொரு 50 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ், 2x ஆப்டிகல் ஜூம் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இதை வந்து அந்த 1x வந்து நீங்க ஒரு வைட் அந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் எடுக்கிறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கலர்ஸ் வந்து அதில் நல்லா இருக்கும். வைடா அந்த வானத்தை எடுக்குது, நேச்சுரலான போட்டோஸ் எடுக்குது, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2x வந்து ஒரு க்ளோசர் ஷாட்ஸ்க்கு வந்து எடுத்துக்கலாம். அண்ட் ரெண்டுத்துலயுமே கேமரா வைஸ் அந்த கலர் ப்ராசஸிங்ல ரெண்டு லென்ஸுமே டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் இதோட போட்டோஸ்லாம் பாருங்க, நல்ல லைட்டிங்ல எடுத்தீங்கன்னா நல்ல போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். ரொம்ப லைட் கம்மியா இருந்ததுன்னா ஒரு ஸ்மூத்தான ப்ராசஸிங் தான் வந்து இருக்கும். நல்ல லைட்லயுமே வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி அந்த ஒரு ஷார்ப்னஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் ஒரு நேச்சுரலான ஒரு கலர் ப்ராசஸிங் வந்து இருக்கும். அண்ட் பொக்கேல 2xல வந்து போர்ட்ரேட்ல நல்ல பொக்கே எஃபெக்ட் வரும். போர்ட்ரேட்ல 2x 3xலாம் எடுக்கும்போது நல்ல ஒரு இமேஜஸ் வந்து கிடைக்கும். அண்ட் கேமரால சில இஷ்யூஸும் இருக்குதான், அது எல்லாமே நீங்க கான்ஸ்ல வந்து பாப்பீங்க. பட் ஓரளவுக்கு ஒரு டீசன்ட் குட்டான ஒரு கேமரா வந்து இந்த CMF Phone 2 Proல வந்து இருக்கு. ஸோ நல்ல ஒரு டே லைட்டிங்ல எடுக்கும்போது நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு போட்டோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அடுத்து கனெக்டிவிட்டி வைஸ் இது Wi-Fi 6 வருது. இதில் அதாவது 5 GHz பேண்ட்விட்த் தான். எங்கிட்டயும் 5 GHz பேண்ட்விட்த் தான் இருந்தது. அதில் தான் யூஸ் பண்ண Wi-Fi நல்லா ஸ்பீடாக தான் இருந்தது. ஸோ நான் இந்த இன்சைட் ரூம்லேயே Wi-Fi கால்ஸ்லாம் பேசும்போது எல்லா டைமும் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா Wi-Fi காலிங்ல நான் ரியல்மி ஃபோன்ஸ்லாம் Wi-Fi காலிங் ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பேன். ஏன்னா கால் பேசும்போது நம்மளுக்கு கால் சரியா வந்து கிளியரா வந்து இருக்காது. பட் இதில் Wi-Fi காலிங்ல பேசும்போது நான் ஆஃப் பண்ணல, ஆன்ல வச்சு தான் வந்து பேசுனேன். அடுத்து வந்து இதில் 16 5G பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் Airtel 5G யூஸ் பண்றேன். ஆல்வேஸ் 5G நெட்வொர்க் தான் வந்து எனக்கு கிடைச்சது. அண்ட் 3 GB ஆஃப் கேம் இன்ஸ்டால் பண்றதுக்கு 2 minutes 43 seconds ஆச்சு. ஸோ ஃபாஸ்டரான ஒரு டவுன்லோடிங் இருந்தது. அண்ட் சிம் ஸ்லாட் வைஸ் இதில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் வருது. பட் இது ஒரு பட்ஜெட் ஃபோன்னு சொல்றாங்க. டெடிகேட்டட் சிம் ஸ்லாட் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ இப்போ இதில் ஒரு சிம் 2 சிம் போடலாம், இல்லை ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு தான் போட முடியும். அண்ட் இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 வருது. அண்ட் ப்ளூடூத்ல இந்த ஆடியோ கோடெக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஹைரஸ்க்கான எல்லா ஆடியோ கோடெக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. LHDC, LDAC, Qualcomm-ஓட Aptex. ஸோ மேபி இப்போ TWS எல்லாமே LHDC வருது. ஸோ நீங்கள் LHDC TWS வாங்குறீங்க அப்படின்னா ஹைரஸ்ல கேட்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து கேட்க முடியும். ஸோ ஆப்பிள் மியூசிக் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் லாஸ்லெஸ் ஆடியோ வந்து ப்ளே பண்ணலாம். அண்ட் அடுத்து பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி வந்து ஒன் ஆஃப் த ப்ரோஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா இதில் லேட்டஸ்ட் Android 15 வருது. அண்ட் 6 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தராங்க. ஸோ எவ்ரி 2 months ஒன்ஸ் உங்களுக்கு இந்த OTA அப்கிரேட்ஸ் வந்து செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்துட்டே இருக்கும். அண்ட் Android OS அப்கிரேட் 3 இயர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ Android OS 18 வரைக்குமே இதில் வந்து அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரிலீஸ் வந்து பண்ணுவாங்க. அண்ட் வேற ஏதாவது உங்களுக்கு அடிக்கடி வந்து ஏதாவது ஒரு OTA அப்டேட்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இது வரைக்குமே ஒரு 2 to 3 அப்டேட்ஸ் வந்தது. ஸோ இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு அப்டேட்ஸ் வந்து வரப்போகுது. மேபி இப்போ நான் சொல்றதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் மாறிச்சுன்னா அதை நான் வந்து பின் கமெண்ட்ல வந்து பண்றேன். அண்ட் மற்றபடி பிரைவசி ரிலேட்டடா இதில் பிரைவசி ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரைவேட் ஸ்பேஸ்னு ஒரு ஃபீச்சர் வந்து இருக்கு. ஃபைல்ஸ், ஆப்ஸ் அண்ட் போட்டோஸ் ஏதாவது ஹைட் பண்ணணும்னா அந்த பிரைவேட் ஸ்பேஸ்ல போட்டுக்கலாம். அதுக்கு செப்பரேட்டா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அந்த இடத்துக்கு வந்து போகலாம். இந்த ஃபோன் அன்லாக் பண்றதுக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்னா அந்த பிரைவேட் ஸ்பேஸுக்கு போறதுக்கு நீங்க வேற ஒரு ஃபிங்கர்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அங்கே போகலாம். ஸோ அது வந்து ஒரு சீக்ரெட் ஸ்பேஸ் ஃபைல்ஸ் ஹைட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மற்றபடி இதில் ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் அன்லாக் அண்ட் பின் அண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் உடனுக்குடன் அன்லாக் ஆகுது. ஸோ 100% சக்ஸஸ் ரேட்னு சொல்லுவேன். பட் அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு, அதை கான்ஸில் வந்து சொல்கிறேன். அண்ட் அடுத்து டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியும் நல்லா தாங்க இருக்கு. பட் டிசைன் ஒன்றும் ரொம்ப ட்ரெண்ட் செட்டிங்கான ஒரு டிசைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ உங்களுக்கு இதோட டிசைன் பிடிச்சிருக்கா? ஸோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க. வெயிட் ரொம்பவே வந்து லைட்டாக தான் இருக்கு, 185 grams. வெயிட் நல்லா பேலன்ஸ்டாக தான் வந்து இருக்கு. அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாக்ஸி டிசைன். ஸோ ஃப்ரண்ட்லேயே வந்து ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே. ஃப்ரண்ட்ல ஃபிளாட்டான டிஸ்பிளே கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கண்டிப்பாக பேக்ல வந்து ஒரு கர்வ்டு வந்து கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா இப்படி பிடிச்சி வந்து இப்படி விளையாடும் போது ஸோ இந்த ஃபிங்கர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் குத்துது. ஸோ அது ஒரு விஷயம். இவங்க கிட்ட வந்து ஒரு கேஸ் வருது. இந்த கேஸ் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இதை போட்டு யூஸ் பண்ணாதான் அந்த கேம் விளையாடும் போது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இல்லைனா இங்கே விரல்லாம் வந்து கொஞ்சம் குத்துது. ஃபோனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிஸ்பிளே கொஞ்சம் நல்லா பெருசாக தான் இருக்குது, 6.77 inch. அதில் என்னன்னா இந்த அகலம் வந்து இன்னுமே வந்து பெட்டராக இருக்குது. இப்போ என்னன்னா ரியல்மி ஃபோன் விட OnePlusல வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும். OnePlus ஃபோனை விட இதோட அகலம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஃபோனோட அகலம் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாகவே வந்து இருக்குது. மேபி இது வந்து அந்த கேம் ப்ளே பண்ணுறதுக்குலாம் இப்போ இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ அதனால் கேம் ப்ளே பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக வந்து இருக்கும். பட் அட் சேம் டைம் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் கொஞ்சம் அகலமாக இருக்குது, அதையும் வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். சைடில் ஃப்ரேம்ஸ், பேக்கு எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான். ஃப்ரண்ட்டில் வந்து பாண்டா கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் கார்னிங் கொரில்லா கிளாஸ் வந்து கொடுக்கல. பாண்டா கிளாஸ் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் அளவுக்கு இருக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் பேக்கில் அந்த ரியரில் அந்த கேமரா
கேமராஸ்க்கு மட்டும் அந்த ரிங்ஸ் மட்டும் அது மட்டும் மெட்டலில் வருது, மீதி எல்லா ஏரியாஸுமே வந்து பிளாஸ்டிக் தான். ஸோ கேர்ஃபுல்லி யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் இதில் ஹாப்டிக் ஃபீட்பேக்கான அந்த மோட்டாரும் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் பண்ணும்போது அண்ட் கெஸ்டர் ஃபீச்சர் யூஸ் பண்ணும்போது டாப்லேருந்து ஸ்வைப் பண்ணும்போது பேக் வரும்போது லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி வரும்போது அந்த வைப்ரேஷன் வந்து டிஸ்பிளே ஃபுல்லாகவே வந்து இருக்கும். அது கொஞ்சம் மைல்டாக தான் வந்து இருக்குது. ஹாப்டிக்கோட அந்த செட்டிங்லேயே போயிட்டு மேக்ஸிமம் தான் வச்சிருக்கேன். அண்ட் அடுத்து பேட்டரிங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 5000 mAh ஆஃப் பேட்டரி அண்ட் 33 watts ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் வருது. கூடவே சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 1 hour 40 minutesலேருந்து 45 minutes ஆகுது. சார்ஜிங் தான் கொஞ்சம் டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் ஆனால் ஸ்க்ரீன் ஆன் டைம் ஆவரேஜாக 8 hours வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பாக per day வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ 8 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் நம்ம டிஃப்ரெண்ட் யூசேஜ் சினாரியோவில் வந்து அதை டெஸ்ட் பண்ணோம். 8 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் சாலிடாக வந்து வருது. அதுக்கு பிரத்யேகமாக ஒரு வீடியோவே வந்து போட்டிருக்கோம் 5 சினாரியோவில் வந்து டெஸ்ட் பண்ணி. ஸோ அதுக்கான வீடியோ லிங்க் வந்து இங்கே இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஸோ மேபி பேட்டரி உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபோனில் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ போய் பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி இந்த ஃபோனில் யூனிக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் எசென்ஷியல் கீ வந்து கொடுத்துருக்காங்க. OnePlus இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா ப்ளஸ் கீ அப்படின்ட்டு AI கீ கொடுக்குறாங்க. ஸோ இவங்க ஆல்ரெடி இவங்க அதுக்கான ஒரு செட்டப்பில் தான் இந்த எசென்ஷியல் கீ வச்சிருக்காங்க. இவங்களும் ஃபியூச்சரில் வந்து இந்த கீழே வந்து AI அடாப்ட் பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு இந்த கீழே வந்து AI எல்லாம் கிடையாது. ஸோ இந்த கீ யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா இது ஒரு புதுசாக பண்ணியிருக்காங்க. ஸோ வேணா இது புதுசாக பண்ணுறதை நம்ம வரவேற்கலாம். சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் அண்ட் ப்ளஸ் ஆட் ஏ நோட்டுன்னு வரும். நீங்கள் ஏதாவது முக்கியமான ஒரு பிக்சர் உங்ககிட்ட இருக்குது, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதில் ஏதாவது நோட்ஸ் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதே லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வரும். இதுலேயே நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஏதாவது ரெக்கார்ட் பண்ணுன்னா அது சேவ் ஆகிடும். அண்ட் அடுத்து டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த எசென்ஷியல் ஸ்பேஸுக்கு வந்து போயிடும். ஸோ இங்கே வந்து நம்ம என்னெல்லாம் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணோம், என்னெல்லாம் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சேவ் பண்ணியிருக்கோம், அந்த டேட்டா எல்லாமே இங்கே வந்து இருக்கும். இது வேணால் இப்போதைக்கு எவ்ரிடே லைஃப் ஸ்டோரியை வந்து நீங்கள் இதில் அப்படியே ஒரு டைரி மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். அதுக்கு வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வெல், இப்போ இது வரைக்கும் சொன்னது எல்லாமே இந்த ஃபோன்ஸில் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்கள். இப்போ அடுத்து இப்போ வந்து இந்த ஃபோனில் இருக்கிற குறைபாடுகள், சில கான்ஸை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலேருந்து ப்ரெஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஓகே ஆக மாட்டேங்குது. ஒரு 10 டைம்ஸில் ஒரு 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் அப்படி ஓகே ஆகுது. சம்டைம்ஸ் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலேருந்து ஓகே ஆக மாட்டேங்குது. ஆனால் லாக் ஸ்க்ரீன்லேருந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் பண்ணும்போது 100% சக்ஸஸ் ரேட் கிடைக்குது. பட் இப்போ வந்து கொஞ்சம் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலேருந்து நான் ஃபிங்கர் பிரிண்ட் பண்ணும்போது கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது இந்த ஒரு சிச்சுவேஷனில். பட் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதனால அதையும் வந்து சொல்லிக்கிறேன். இப்போதைக்கு ஆனால் கரெக்டாக தான் இருக்குது. அண்ட் அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்பீக்கர் வந்து பாட்டமில் ஸ்பீக்கர் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் வந்து இதில் இருக்குது. மேலே வந்து மைக்ரோஃபோன் மட்டும் தான் இருக்குது. ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால 150% வால்யூம் வச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. வால்யூம் அவ்வளோ வச்சும் ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா வால்யூம் ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா டிரைவர் எஃபிஷியண்டாக இல்லைன்னும் போது உங்களுக்கு கிளாரிட்டி மிஸ் ஆகும். ஸோ சிமிலராக அதான் இதில் வந்து பிரச்சனை. கிளாரிட்டி நீங்கள் ஃபுல் வால்யூமில் வச்சிங்கன்னா கிளாரிட்டி மிஸ் ஆகும். ஆனால் சத்தமாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சத்தமாக கேட்கும். ஆனால் கிளாரிட்டி வந்து இருக்காது. அண்ட் அதே மாதிரி இதில் வந்து பேஸ் ரெஸ்பான்ஸ் சுத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த ஒரு தம்பிங் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிடையாது. ஸோ அண்ட் அதே மாதிரி நீங்கள் டால்பி அட்மாஸ் அந்த மாதிரி விஷயம் வந்து இந்த ஃபோனில் கிடையாது. ஃபோனில் ஸ்பீக்கர் வழியாக டால்பி அட்மாஸ் வரல அப்படின்னாலும் டால்பி அட்மாஸ் ஃபோனில் இருந்ததுன்னா மேபி TWSல டால்பி அட்மாஸ் இருந்ததுன்னா நம்ம ஆப்பிள் மியூசிக்ல போகும்போது டால்பி அட்மாஸ் கண்டென்ட் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். பட் அந்த ஃபீச்சரும் வந்து இதில் கிடையாது. அண்ட் அடுத்து இந்த ஃபோனில் மோஸ்ட்லி நான் இந்த 25 daysல யூஸ் பண்ணதில் ஸ்டில் நான் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் அண்ட் இந்த வால்யூம் பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து என்னோட யூனிட்ல இந்த மாதிரி இருக்கான்னு வந்து தெரியல. ஸோ இது வந்து ரிவ்யூ யூனிட் தான். பட் வியூஸ் வந்து இப்போ நம்மளோட ஓன் தான், பெய்ட்லாம் கிடையாது. பட் இந்த வால்யூம் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பட்டன் நல்லா வந்து வேலை செய்யுது. ஆனால் அப் பட்டன் வந்து சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணும்போது அன்ரெஸ்பான்சிவாக இருக்கு. ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணும்போது ரெஸ்பான்ஸ் கம்மியாக இருக்கு. அண்ட் கேம் பர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் இன்டென்ஸாக ஒரு 3 hours 4 hours அப்படின்ட்டு கண்டினியூஸாக வந்து போட்டு அடின்னு அடிச்சிங்கன்னா ஃப்ரேம் ரேட் ட்ராப் ஆகும். ஸோ நான் வந்து கேங்ஸ்டர் கேமில் 60 FPS ஆஃப் கேமில் விளையாடிட்டே இருக்கும் போது அது 20 FPSக்கு வந்து ட்ராப் ஆயிடுச்சு. ரொம்ப லேக் ஃப்ரீயான கேமாக இருந்தது. முடிக்க கஷ்டப்பட்டு தான் அந்த மிஷன் முடித்தேன். ஸோ பாஸ் பண்ணி தான் கேம் விளையாடி முடித்தேன். நீங்கள் ஒரு ஷூட்டிங் கேம் இந்த BGMI எல்லாம் PUBGலாம் விளையாடுறீங்கன்னா கண்டிப்பாக ஹை கிராஃபிக்ஸில் யூஸ் பண்ணும்போது இன்டென்ஸான ஒரு 2 hours 3 hours மேலே யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரேம்ஸ் வந்து ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இதில் UFS 2.2 டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஃபோனுக்கு வந்து பெருசாக எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணுற பாருங்க, இதுதான் இதோட கேமராவோட ஓப்பனிங் ஃபாஸ்ட். கொஞ்சம் தான் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். உடனுக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அண்ட் இந்த கேமராலே பார்த்தீங்கன்னா நீங்கள் 2xக்கு போகிறது 2xலேருந்து 0.6x போகிறது அங்கே மட்டும் வந்து கொஞ்சம் ஒரு ஜர்க் இருக்கும். அந்த டிரான்சிஷன் ஸ்மூத்தாக இல்லாத இருந்தது ஸ்டார்டிங்கில். பட் இப்போ வந்து அது நல்லா தான் இருக்குது. அதனால UFS 2.2 டைப் தான் இருக்குது. அது பெருசாக வந்து உங்களுக்கு ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸில் அந்தளவுக்கு வந்து ரெகுலர் யூசேஜில் அஃபெக்ட் பண்ணல. பட் மேபி வந்து நீங்கள் வந்து ஃபைல்ஸ்லாம் வந்து பிசிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் வேணால் வந்து கம்மியாக இருக்கும். இதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கேமரா ரிலேட்டட் இஷ்யூஸ். கேமராவில் நிறைய அப்டேட்ஸ் அவங்க பண்ண வேண்டியது இருக்குது.
அண்ட் ஏதாவது அப்டேட் வந்து சேஞ்சஸ் ஆச்சுன்னா நான் கமெண்ட்ல வந்து பின் பண்றேன் இந்த இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கேமரால இருக்க மெயின் இஷ்யூ என்னன்னா எட்ஜ் டிடெக்ஷன் இஷ்யூ. ரியர்ல போர்ட்ரைட் சாம்பிள்ஸ் எடுக்கும் போது எட்ஜ் டிடெக்ஷன் இஷ்யூஸ் ரொம்பவே வந்து மோசமா வந்து இருக்கு. அந்த சில காம்ப்ளெக்ஸான சிச்சுவேஷன்ஸ்லாம் இது இன்டெலிஜென்ட்டா வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது அந்த சைட்ஸ்லாம் கட் பண்றதுல. அது மெயின் பாயிண்ட். அண்ட் செகண்ட் வந்து போர்ட்ரைட்ல ரியர் சைட்ல 1xல வந்து ஃபுல் பிளர் வந்து கிடையாது. ஒரு சில இடத்துல பிளரிங் வந்து மிஸ் ஆகுது சென்டர் பார்ட்ல இல்ல ரொம்ப சைட்ஸ்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஒரு சில பார்ட்டை மட்டும் பிளர் பண்ணாம போயிடுது. அண்ட் தேர்ட் பாயிண்ட், இது கான்ஸ்னு சொல்ல மாட்டேன், இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா நான் இப்போ ரியல்மி அதெல்லாம் பார்க்கும்போது OnePlus பார்க்கும்போது செல்ஃபில போர்ட்ரைட் எடுக்கும்போது பிளர் அமௌண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இதுல பிளர் அமௌண்ட் கம்மியா இருக்கு. மேபி அது ஒரு நேச்சுரல் பிளரா இருக்கலாம். நீங்களே பாருங்க அந்த பிளர் அமௌண்ட் ஓகேவா இல்லையான்ட்டு. எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்தா நல்லா இருந்திருக்கும் அந்த பிளர் அப்படின்னு வந்து தோணுது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அந்த எஃபெக்ட் வைஸ் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு தோணுது. பட் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்து இப்போ இந்த கேமரால எந்த ஒரு லென்ஸ்லுமே வந்து உங்களுக்கு OIS வந்து கிடையாது. ஸோ அதனால நீங்க உடனுக்குடன் அப்படியே போயிட்டே இருங்க டக்குன்னு ஒரு போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ஷேக்கியான ஒரு இமேஜஸ் தான் வரும். எனக்கு நிறைய ஷேக்கி இமேஜஸ் வந்து கிடைச்சது. ஸோ அதனால ரொம்ப நீங்க நிறுத்தி நிதானமா தான் வந்து நீங்க நல்லா டைட்டா பிடிச்சி தான் வந்து எடுக்கணும். அண்ட் நீங்க நீங்க லோ லைட்ல எடுக்கும் போது அவங்களே ஒரு மெசேஜ் கொடுத்துருவாங்க, நல்லா டைட்டா பிடிங்கன்ட்டு. நம்ம எவ்வளவுதான் டைட்டா பிடிச்சாலும் அந்த மெசேஜ் வந்துகிட்டே தான் வந்து இருக்கும். ஸோ அதனால கரெக்டான லைட்டிங்ல நல்லா ஒரு ஹோல்டு பண்ணி எடுத்தீங்கன்னா போட்டோஸ் அப்பதான் நல்லா வரும். இல்லைன்னா ஷேக்கி இமேஜஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து இது நார்மலா எல்லா போன்ஸ்லயும் இருக்கிறது தான். ரொம்ப நீங்க பேக்லைட் சினாரியோ, எனக்கு பின்னாடி சூரியனை வச்சுக்கிட்டு நான் இங்க இருந்து செல்ஃபி எடுத்தேன் அப்படின்னா பேக்ல வந்து ஹைலைட்ஸ் வந்து ப்ளோன் அவுட் ஆகும், டீடைல்ஸ் வந்து மறைக்கப்படும். ஸோ இது ஒரு விஷயம். அண்ட் இதுல 2 லென்ஸ் இருக்கு பாத்தீங்களா. 1x வந்து சாம்சங் லென்ஸ், 2x வந்து ஆப்டிக்கல் ஜூம் அந்த டெலிஃபோட்டோ லென்ஸ். ஸோ இந்த 2x லென்ஸ் வந்து லைட்டை வந்து 1x லைட்டை கண்ட்ரோல் பண்ற மாதிரி 2x வந்து லைட்டை கண்ட்ரோல் பண்ணல. லென்ஸ் ஃபிளார் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து 2xல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா 1xக்கும் 2xக்குமே கலர் ப்ராசஸிங்மே டிஃபரன்ஸ் இருக்கு. 1x வந்து ஒரு கூலர் சைடுல இருக்கு, 2x வந்து ஒரு வார்மர் சைடுல இருக்கு. இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி கேமரா டெஸ்டிங் டீடைலா போட்டுருக்கோம். வித் கேமரா சாம்பிள்ஸ், வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த வீடியோக்கான லிங்க் ஐகார்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அண்ட் லாஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் போன்ல வந்து மேக்ரோ சென்சார் கிடையாது. மேபி மேக்ரோ சென்சார் இருந்தாலும் 2 மெகா பிக்சல் கொடுத்துருப்பாங்க. அது யாருக்கும் யூஸ் ஆகாது. ஸோ அதனால அவங்களே அது கொடுத்தாலும் அது ஏதாவது நொட்ட சொல்லுவாங்க அப்படின்ட்டு எதுக்குன்னு அவங்களே வந்து அதை தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி மேக்ரோ சென்சார்லாம் வேணும்னு நினைக்கிற யூசரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இதுல அது கிடையாது. மொத்தத்தில் இந்த CMF Phone 2 Pro-வை ஒரு 25 டேஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட ரிவ்யூஸ் இதுதான் வித் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இது கம்ப்ளீட்லி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இதுல வந்து இப்போ மேபி இப்போ ஒரு அப்டேட்ஸ் வந்து வர மாதிரி இருக்கு. அந்த அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா கேமரால எட்ஜ் டிடெக்ஷன்ல அண்ட் அது மாதிரி விஷயம் மெயினாக கரெக்ட் பண்ணியிருக்காங்களா பார்க்கலாம். அது கரெக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து அப்டேட் பண்றேன். அண்ட் அவ்வளோதான் இப்போ வீடியோல. ஸோ உங்களுக்கு இந்த ரிவ்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.